வேண்டும்? Why should you ascend up? இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே அடுத்து என்ன சம்பவிக்கும் என்கிறதான ஒரு கேள்வி இருக்கிறது. There is a question in human life, what would happen next? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. Everyone has his own desire. அடுத்து என்ன சம்பவிக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. To know what is the future. அதனாலதான் மற்றவங்க எல்லாம் ஜாதகத்தை போய் பார்க்கறாங்க அடுத்து என்ன சம்பவிக்கும். That is why people go and try to read of the astrology. எல்லாரும் ஒரு சிலர் மந்திரத்தை பார்க்க உதவி செய்றாங்க. People try to do sorcery and இல்ல குறி சொல்லுகிறவனை போய் பார்க்கறாங்க. They also try to go for a wizard or a witch. இல்ல கை பார்க்கறவங்கள கொண்டு போய் கேக்குறாங்க. They also try to go and read the palm. தனக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். People are very curious to know their future. அப்படி ஆசை எல்லாருக்கும் இருக்கு. Everyone has this desire. அதனால தான் நம்முடைய விசுவாசிகள் கூட ஒரு சிலர் பின்மாறி போய் மந்திரங்களையும் குறி சொல்லுதலையும் அஞ்சனம் பார்க்கறவங்களையும் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். That is why we find some of our believers who are backslidden, who have gone to wizards, to those who do enchantment and divination. இங்க வந்திருக்கிறதுல अनेகருக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. Many of you who are present here might also may greatly desire to know what is the next step of your life. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். God reveals to us the various incidents that will take place in our life. ஒரு தீர்க்கதரிசனம் கடந்த காலத்தை சொல்லும். A prophecy will speak of the past. ஒரு தீர்க்கதரிசனம் நிகழ்காலத்தை சொல்லும். A prophecy will speak of the current state. ஒரு தீர்க்கதரிசனம் வருங்காலத்தை சொல்லும். Another prophecy will speak of the future. அதுபோலவே Even so, விழுந்து போன ஆவிகளும் இந்த மூன்றையும் சொல்லும். even the fallen spirits will speak of all these. அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா அப்படி நீங்க கேட்கலாம். You might think, does it have such a great power? அது விழுந்து போன தேவதூதன். It is a fallen angel of God. அவனுடைய தன்மைகளை கர்த்தர் அவனுடைய உரிமைகளை புடுங்கினாரே தவிர அவனுக்கு வல்லமை அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. God did take away all his rights, but he has his power yet in him. அதனாலதான் அவன் உன்னைய பார்த்த உடனே உன் கதையை சொல்லுவான். That is why the moment he spots you, he will tell your story. உன் வீட்டுக்கிட்ட வந்த உடனே அவன் ஆஃப் ஆயிடுவான். Once he comes to your house, he will be lost of all his power. ஒரு விசுவாசி சொல்லுவாரு. There was a believer who said, எங்க கிராமத்துல ஒரு திருவிழா நடக்கும் வருஷம் வருஷம். There would be a yearly festival in our village. ஆனா என் வீட்டுக்கிட்ட அந்த சாமி வரும் பொழுது என் காம்பவுண்ட் வால் கிட்ட வந்த உடனே அது ஆஃப் ஆயிடும். But when this god that comes near our compound wall, it has lost its power. சுத்தமா அது அமைதியாயிடும். It will be completely silent. அது வரைக்கும் தலைகீழ சுத்திக்கிட்டு இருக்கிற ஆவி. Until then it will be running topsy-turvy. அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட வந்த உடனே ஆஃப் ஆயிடும். The moment it steps into my compound, it will be totally silent. இழுத்து பிடிச்சிட்டே என் வீட தாண்டி கொண்டு போவாங்க. Somebody will drag the person until they cross over my house. என் வீட்டுக்கு அடுத்து என் வாடகை நான் வீட்டு இருக்கிற வாடகை வீடு இருக்கு. Nextly the house which I have given for rent. அந்த வாடகை வீட்டு கேம்பஸ தாண்டின பிறகு தான் திருப்பி ஆடும். After it passes the campus of that rented house, it will again start. உனக்கு தேவன் அக்கினி மதிலாக இருக்கிறார். God is a wall of fire for you. அந்த ஆவிக்கு தெரியும் இந்த இடம் தேவனுடைய சமூகம். The spirit knows this is the presence of God. அதுபோல even so உன் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை கூட அது உனக்கு சொல்லும். Even so it will make mention of all the incidents that will happen in your life. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். Perhaps it might be true. பொய்யாகவும் இருக்கலாம். It might be false. ஏனென்றால் அவன் பொய்க்கு பிதா. Because he is a father of lies. அதனால தான் நம்முடைய ஜனங்கள்ல अनेகருக்கு தனக்கு என்ன சம்பவம் நாளை காலையில என்ன நடக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா இங்க ஒருத்தர் நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க இங்கேயே உட்கார்ந்துருவீங்க குறி சொல்ற மாதிரி. Many of the people who, if they would come to know what will happen tomorrow, they would not return home because they would be here to know what is the future. கிறிஸ்தவத்துல கூட அப்படி தீர்க்கதரிசிகள் குறி சொல்லுறவர்கள் இருக்கிறார்கள். There are prophets, false prophets in Christianity too. நான் தாம்பரத்துல ஒரு பவனிக்கு போன பொழுது when I was in a procession, அங்க ஒரு போர்டு போட்டிருந்தது. There was a board. என்னன்னு வாசிச்சு பார்த்தேன். I tried to read it. இயேசுவின் நாமத்தில் இங்கே குறி சொல்லப்படும். In the name of Jesus there would be sorcery mentioned. எப்படி இருக்கும் பாருங்க. What is that? குறி யார் நாமத்துல சொல்றான்? In the name of இயேசுவின் நாமத்துல சொல்றான். In Jesus name it is done. நான் ஒரு faith homeல இருந்தேன். I was in a particular faith home. பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு பையன் வந்தான். There was a boy from the next village. இந்த பைபிளை கொஞ்ச நேரம் கொடுப்பீங்களான்னா. He said, will you give the Bible for some time? எதுக்குன்னு கேட்டேன். I asked him why. எங்க ஊர்ல ஒரு திருடு போயிருச்சு. There was one theft in our village. இந்த பைபிளை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஆளை. If you give the Bible we will spot the person. என் பைபிளை கொடுத்தா நீ திருடனை கண்டுபிடிச்சிடுவியா? With my Bible will you find the thief? அவன் அதுக்கு என்னெல்லாமோ ஒன்னு கத்து வச்சிருக்கான். He has known some divination concerning this. கொண்டு போய் taking my Bible. இந்த பைபிள் ஒரு நம்ம அடையாளம் கண்டுக்கிறதுக்குன்னு ஒரு பேப்பர் ஒரு நூல் இருக்கும். There is a particular thread in between for keeping a அதுல ஏதோ ஒரு பக்கம் வச்சிருக்கான். அந்த பக்கத்துல அந்த நூலை போட்டு அந்த குறிக்கப்பட்ட ஆள் பேர் சொன்னா அவன் திருடி இருந்தானா பைபிள் சுத்துங்கறான். வாட்டர் டிவைன்ல தேங்காய் சுத்துற மாதிரி பைபிள் சுத்துங்கறான். He has a particular page in which he will put and tell the person's name, the Bible will start to turn, twist. பாருங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு புதுவிதமான கதையை சொல்லிக்கிட்டே இருக்கான். Each of them has their own story. ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னா, a person said told me, வாஸ்து சாஸ்திரம் பைபிள்ல இருந்தா நாங்க கத்துக்கிட்டோம். It is from the Bible that we found all these astrologies. வாஸ்து பைபிள்ல படிச்சியா?
Did you read this in the Bible? ஆமா, தேவாலயத்தை பத்தி பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க. சாலமோனுடைய பைபிள் தேவாலயம் அப்படியே டிட்டோவா வாஸ்துல கட்டினது. அத வச்சு தான் இந்த வாஸ்து சாஸ்திரமே வந்துச்சுன்னு தான். If you read about the temple of Solomon, it was all based on astrology, and that is how the Bible was made. இது கிழக்கு முகமாக இருக்க வேண்டும், அதுக்கு நேர் எதிராக அதுக்கு மேற்கு முகமாக இருக்க வேண்டும். இது இத்தனை அடியில இருக்கணும், இத்தனை உயரத்துல இருக்கணும். இதத்தான் நாங்களும் சொல்றோம். பைபிளை தான் நாங்க சொல்லி காசு வாங்குறோங்கறோம். This should be towards the east, and that should be straight towards the eastern door, and so on. This is what we say, and we obtain money. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சம்பவிக்க போகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். We too can know what is going to happen in our life. அப்படி நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் ஏறி வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. So there is a place where you should ascend to know all these. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நீ இங்கே ஏறி வா, இனி இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த சபைக்கு உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய சம்பவங்களை நான் உனக்கு காண்பிப்பேன். That is what the word of God says. You come up hither, I will show unto you all those things which must happen hereafter for this land, and for that will happen to you. சில சம்பவங்கள் உண்மையாக இருக்கிறபடினால நம்முடைய ஆளுங்க கூட மந்திரவாதத்தை தேடுறாங்க. Because certain incidents become true, our people also seek for this divination. அப்படி யாராவது தேடி இருந்தா மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்ட்ட. If anyone is sought after all these, you have to ask the Lord for pardon. நமக்கு தேவன் சர்வ வல்லவர். Our God is an almighty God. பிசாசு எல்லாம் சொல்லுவாங்க. The devil will also speak all these. ஒரு நாள் பவுல் போயிட்டு இருந்த பொழுது, when Paul was walking one day, ஒரு குறி சொல்ற பொண்ணு பார்த்தா. There was one woman who did sorcery. அவ பார்த்து என்ன சொன்னா? What did she say? இவர் தேவனுடைய ஊழியக்காரன். He is a servant of God. டெய்லி போகும்போது அதை தான் சொல்லுவா. Every day she would mention this word as she sees. அப்ப பவுல் சொன்னா, நீ வாய் பேசாம இரு, அமைதியா இருன்னு சொன்னா. Saint Paul said, you keep silent, do not speak. ஆனா டெய்லி வந்து அவ சொல்லுவா, இந்த போறானே இந்த ஆள் தேவனுடைய மனுஷன். Every day she would say, this man is a man of God. எப்படி இருக்கும்? How would be? ஒரு நாள் பார்த்தாரு, அந்த ஆவியை துரத்தி விட்டா. One day he drove out the spirit. அந்த ஆவி அவளை விட்டு வெளியே போய் விட்டா. The spirit left her. நீங்க யோசிச்சு பாருங்க. You can imagine? நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. We have a great force within us. பட் அந்த சக்தியை தெரியாம தான் நம்ம இன்னொரு சக்தியை தேடுறோம். But without knowing that force, we seek for another power. உலகத்தில் இருக்கிறவரில் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. நமக்குள்ள இருக்கிற சக்தி ஒரு தெய்வீக சக்தி. Our force within us is a divine force. பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் இந்த சத்தியத்துக்குள் வர்றதுக்கு முன்பாக, Before Pastor Aruldas came into this truth, ஒரு நாள் வீட்ல உட்கார்ந்திருந்தாரு. he was at home. பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. A person who was 4 houses away from his house was அந்த possessed. ஆவி பயங்கரமா ஆடுது. The spirit was dragging him. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அந்நிய தெய்வத்துல உனக்கு என்ன செஞ்சா நீ போவ, உனக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்பாங்க. They would ask the strange gods what is the remedy for the devil to leave him. அப்ப எல்லாரும் போய் கேட்டாங்க, என்ன செய்யணும், என்ன செஞ்சா நீ இந்த ஆளை விடுவே? So everyone asked the devil what should be done in order to leave the person. இங்க லோக்கல்ல உள்ள ஆவி சொல்லும், எனக்கு கோழியை கொண்டு வான்னு சொல்லும். The local spirit will say, bring a hen for இல்ல me, ரத்தத்தை சிந்த வைன்னு சொல்லும். or shed blood. ஆனா அந்த ஆவி என்ன சொல்லுச்சு? But what did that spirit say? அருள்தாஸை கூட்டு வா, You bring Aruldas, அவன் என்னை துரத்தட்டும்னு சொல்லிச்சு. let him drive me away. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. Everyone were amazed. எல்லாரும் ஓடி போய் அவரை கூட்டாங்க. They all ran to him and brought him back. அவர் அப்ப வாலிபர். He was a young man. அவருக்கு gift இருக்குன்னே தெரியாது. He didn't know that he had this gift. எல்லாரும் சொன்னாங்க, உன்னை போய் பிசாசு உன் பேரை சொல்லுது, நீ வா துரத்தி விடு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவரு நான் வரவே மாட்டேன்ட்டாரு. நான் என்னைய போய் பிசாசு சொல்லிச்சா, நான் வர மாட்டேன்ட்டாரு. Everyone said the devil is mentioning your name, you better come and drive out the spirit, but he denied to go there. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, இல்லப்பா உன் பேரை தான் சொல்லிச்சு. Now everyone said the devil mentioned your name. அவங்களுக்கு அந்த பிசாசு ஓடுனா போதும்னு இவரை கைய காலை பிடிச்சு இழுத்து கொண்டே போயிட்டாங்க. They dragged him there to that house, no, just wanting the spirit to leave the person. இவர் வரவே மாட்டேன்னு சொல்லி அவர் இழுத்து கொண்டு போய் அங்க விட்டாங்க. He denied to go, but he was dragged to the house. இவர் கிட்ட நெருங்க அது பயங்கரமா கத்துது, வந்துட்டான். The moment he got near to that house, it started shouting more. இப்போ கரெக்ட்டா கிட்ட போயாச்சு. Now he went to the house. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஏய் உன்னை பார்த்தா இந்த அலறுது, துரத்துப்பா தம்பி, சீக்கிரம் துரத்துனா. So everyone said that the devil is howling looking at you, you drive it out. எப்படி துரத்துறது இவருக்கு என்ன தெரியும்? He did not know how to drive it out. CSI ல இந்த மெத்தடே தெரியாது. He did not know the method in CSI. சொன்னாரு, துரத்த சொல்றீங்க, எனக்கு துரத்த தெரியாதே. I don't know how to drive it out. அது கத்திட்டு இருக்கு. It was shouting. அப்ப இவர் துரத்த தெரியலன்னு சொன்ன உடனே, The moment he said, I do not know அந்த to ஆவி drive சொன்னது, it, the spirit said, இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லு, நான் போயிடுறேன். You tell, get out in the name of Jesus, I will go. நீங்க பாஸ்டர் அருள்தாஸுடைய சாட்சியை கேட்டா அழகா இருக்கும். If you read- பிசாசை துரத்துறதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு?
பிசாசு சொல்லி கொடுத்தது. If you hear Pastor Arulda's testimony, it will be beautiful because it was the devil who taught him how to drive it out. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater. முதல்ல நமக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். First of all, we should understand the power that we possess. நமக்குள்ள படிப்பறிவு இருக்கு. We might be educated. அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம செயல்படுத்துறது தான் இல்ல. We have knowledge, wisdom, understanding, but we do not operate on all these. மூளையை குறிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா If you read about the brain, நம்ம எவ்வளவு தான் யூஸ் பண்றோம்? how much do we use it? அதுல 0.5 கூட நம்ம என்ன செய்யறது இல்ல, யூஸ் பண்றது இல்ல. We do not use even 0.5 of the brain. 0.95 எல்லாம் இவன் யூஸ் பண்ணிட்டான்னா இவன் இங்க வர மாட்டான். The remaining 95% is not used, then he will not be here. எல்லாம் நாசால தான் உட்கார்ந்திருப்பான். He will be elsewhere. நாசா. He will be NASA. யோசிச்சு பாருங்க, நம்ம கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிட்டு அதுலயும் கூட யூஸ் பண்ணாம, அதனாலதான் என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை கீழ்படிய மாட்டேங்கிறான், என் பிள்ளைக்கு அறிவு இல்ல, ஞாபகமே இல்ல. படிச்சதானே கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். உனக்குள்ள இருக்கிற சக்தி, தேவன் கொடுத்த சக்தி இருக்கு. You keep on saying my child is not learning, he does not have wisdom, he does not have knowledge, but only if you learn, you know that you should know the power that you possess. உன் வாழ்வில் சம்பவிக்க போகிறது நீ அறிய வேண்டுமானால் ஏறி வா. The Bible says if you want to know what is going to be your future, you ascend up. நீங்க இருக்கிற ஆவிக்குரிய தன்மையிலிருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஏறுங்க. In your spiritual aspect, you should take a step upward. உங்களுடைய உபவாசத்துல ஒரு ஸ்டெப் ஏறி வாங்க. In your fasting, take a step upward. உங்களுடைய பரிசுத்தத்துல ஒரு ஸ்டெப் ஏறுங்க. In holiness, go step upward. உங்களுடைய பிரதிஷ்டையில ஒரு ஸ்டெப் ஏறுங்க. In consecration, take a step உங்களுடைய upward. தெய்வீகத்துல ஒரு ஸ்டெப் ஏறுங்க. In divinity, go a step upward. நீங்கள் ஆவிக்குள்ளாகும் பொழுது, when you are in the spirit, கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கறத தெளிவா சொல்லிடுவார். The Lord will clearly give you a vision about what will be your future. உன் பிசினஸ்ல, in your business, உன் பிள்ளைகள்ல, in your children, உன் குடும்பத்துல, your family, உன் சரீரத்துல, in your body, உனக்கு என்ன நடக்க போகுதுங்கறத உனக்கு சொல்லாம தேவன் செய்ய கூடாது. without making known to you, the Lord should not do anything for you. ஆதியாகமம் 18:18 பார்க்கும் பொழுது, Genesis chapter 18 verse 18, சோதோமை கர்த்தர் அழிக்க போகிறார். the Lord is going to destroy Sodom. அப்ப ஆபிரகாமை அவர் சந்திக்கிறார். So he visited Abraham. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? Will I hide that thing which I will do to Abraham? இந்தியால என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் உனக்கு சொல்லணும். The Lord should tell you what is going to happen to India. தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் உனக்கு சொல்லணும். The Lord should reveal to you what will happen to Tamil Nadu. உன் குடும்பத்துல என்ன நடக்க போகுதுங்கறத அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் உனக்கு சொல்லணும். But the Lord should reveal to you what will happen to your family. நீ குருடனை போல இருக்க கூடாது. You should not be like a blind. நீ இந்த சபையில இருந்துட்ட பிறகு செவிடனை போல இருக்க கூடாது. After coming to this church, you should not become deaf. உனக்கு யுத்தம் வருதுன்னா கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு. Before your battle, the Lord will make it known to உனக்கு you. வியாதி வருதுன்னா கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு. If you are going to fall sick, the Lord will reveal to you. உனக்கு சில காரியங்கள் சக்சஸ் ஆக போகுதுன்னா கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு. If there is going to be certain success in your life, the Lord will reveal to you. சொல்லுவார்னு விசுவாசிக்கிறவங்க கையில ஒலித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All those who believe say hallelujah. நான் உனக்கு சம்பவிக்க போகிறவளை உனக்கு காண்பிக்க போகிறேன். I am going to show you what shall happen to you hereafter. இதுவரை உன் வாழ்க்கையில நீ ஒரு குருடாக செவிடாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணும் தெரியாம போய் கொண்டிருந்த பயணப்பட்டு கொண்டிருந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஏறி வா. இனி உன் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறவளை நான் உனக்கு காண்பிப்பேன். Beloved child of God who is ignorant, not knowing what will happen in your life and heading forward, today come up hither. I will show you what shall happen to you hereafter. உனக்கு சொல்லாம உன் குடும்பத்துல ஒன்னு நடந்துருச்சுன்னா நீ குருடா போயிட்டேன்னு அர்த்தம். If anything has happened in your family without your knowledge, then you are blind. ஆமோஸ் 3 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது, The book of Amos chapter 3 verse 7, ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாம ஒரு காரியத்தையும் தெய்வம் செய்ய மாட்டார். Without revealing anything to his children, the Lord will not perform any work. உனக்கு வியாதி வருதுன்னா சொல்லுவார். Suppose you are falling sick, the Lord will tell you. பிசாசு போராட்டம்னா சொல்லுவார். Suppose it is a possession of the devil, he will tell you. வேலையில ஒரு குழப்பம் வருதுன்னா கர்த்தர் சொல்லுவார். There's a confusion in your work, the Lord will tell you. Why? நீ உஷாராயிக்கணும். You should be careful. நீ ஜாக்கிரதையா மாறணும். That you should become நீ careful. உடனே முழங்கால போடணும். Immediately you should be on your நீ knees. அந்த ஆவியை எதிர்க்கணும். You have to drive with the நீ spirit. அந்த இடத்துல தோத்துற கூடாது. You should not be defeated there. அதுக்கு தான் உனக்கு ஒரு வார்னிங் தான், உனக்கு ஒரு எச்சரிப்பு தான் தேவன் கொடுக்கிறார். The Lord is giving you a caution, a warning. இப்படி ஒரு பிராக்டீஸ் என் லைஃப்ல இருக்குன்னு சொல்றவங்க உண்மையாகவே இருந்தா கை வைத்து ஒரு அல்லேலூயா All those who சொல்லுங்க. truly have that practice in your life, raise your hands. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, எனக்கு அப்பப்ப கர்த்தர் என்னை உணர்த்துறாரு, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் உணர்த்துவார். His God will reveal him, make him understand rightly. அப்படி இருக்கு. அப்பப்ப என்கிட்ட பேசுறாரு, என்னை உணர்த்துறாரு, என்னை நடத்துறாருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. All those who have such an experience, raise your hand. ஒருவேளை நீங்க இல்லன்னா இன்னையில இருந்து நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். Perhaps you do not have that experience from today on, you should have that. தானியேல் 10 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, Daniel chapter 10 verse 14, தேவனுடைய மனுஷனாகிய தானியேல்ட்ட சொல்றார், இனி சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். To the man of God, Daniel, the Lord says, I will show unto you what shall happen hitherto.
இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். பாத்தீங்களா, இன்னும் உன்ன ஜனத்துக்கு கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்க போதோ அதெல்லாம் நான் உனக்கு காண்பிக்க போறேன். I am going to show unto you what shall happen to your people in the last days. உன் படிப்பு, உன் வேலை, உன் விவாகம், உன் வாழ்க்கை, உன் வருங்காலம் ஒவ்வொன்னும் அப்படி டிட்டோவா டேட் போட்டு வச்சிருக்கிறார். The Lord has greatly planned your education, your future, your work and also everything that is concerning கரெக்ட்டா you. போனீனா அது போயிட்டே இருக்கும். If you are in the right path, you will keep treading on. நீ ஸ்டெப் லெஃப்ட்க்கு ரைட் வச்சிட்ட சுத்திரும் ஒரு சுத்து. If you just go astray, then it will twist you. கர்த்தர் சொல்றாரு, இனி சம்பவிக்க போகிறவளை நான் உனக்கு காண்பிப்பேன். The Lord says, I will show you what shall happen.